டே சிண்டு, இங்கே பாத்தியாடா? ஸ்கூடுங்கிற கிட்டு எங்கள் அம்மா எனக்கு ஸ்கூலுக்காக புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆர்ட் கிளாஸ்க்கு தேவையான அப்படியெல்லாம் ஒண்ணும் எல்லா இல்லடா. மெட்டீரியல்ஸும் இருக்கும் அப்சரா தெரியுமா? கிட்டு இதை விட இந்த ரொம்ப கிட்டு நல்லா தான் இருக்கும். இருக்கிறதுலே டாம்ஸ் கிட்டு பெஸ்ட்டுன்னு கூட இருக்கு, கடைக்காரர் அங்கிள் அதுவும் சொன்னாரு. சூப்பரா தான் இருக்கும். சரியா? இந்த கிட்டு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காத. டே சிண்டு, மற்ற கிட்லையெல்லாம் இந்த மாதிரி டிராயிங் புக் இருக்கவே இருக்காது. இங்கே பார்த்தியா, ஸ்கூடில் டிராயிங் புக் சூப்பராக இருக்கும். இதில் வரைகிறதுக்கே செமையாக இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ஷீட்டும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தியா? யூஸ்வலாக டிராயிங் புக் கொடுத்தா ஒரு பேப்பரில் வரைஞ்சா பின்னாடி ஃபுல்லாக இம்ப்ரெஷன் வந்துடும். இங்கே பாரு, இதோட சேர்ந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ட்ரையாங்கிள் ஷேப்பில் கலர் பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை ராகுல், என்னது ராகுல்? இந்த கலர்ஸே பார்க்கறதுக்கு ரொம்ப பேஸ்டல் கலர்ஸ் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதை கொடு ராகுல், நான் ஏதாவது வரைஞ்சி காமிக்கிறேன். என்ன மீனா, காமெடி பண்ணுறியா? இது எங்கள் அம்மா எனக்காக வாங்கி கொடுத்துருக்கிறது. சரியா? இங்கே பாரு, இந்த பென்சில்ஸே ரொம்ப ஸ்பெஷலான பென்சில்ஸ் தான். மற்றவங்களுக்கெல்லாம் நான் வரையற கொடுக்க மாட்டேன். அது இல்லாமல் ஆயில் பேஸ்டல்ஸ் கூட இருக்குது. இருங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏண்டா ராகுல், நாங்கெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்தா உனக்கும் தானே வரையறதுக்கு யூஸ் பண்ற கொடுக்குறோம். நீ மட்டும் ஏதாவது எடுத்துட்டு வந்தா கொடுக்கவே மாட்டேங்கிற. என்னடா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஏதோ மீன் போட்ட மாதிரி வேணா என்னமோ ஒரு பொம்மை ஒன்று இருக்கு. இருடா சிண்டோ, நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மீன் போட்ட மாதிரி இருக்கிறது என்னவா இருக்கும்? ஒருவேளை கையில் பிடிச்சிக்கிறக்கா இருக்குமோ, கிரிப்புக்கா இருக்குமோ? இல்லை, இதை வந்து ஷேட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மீனை வச்சு அப்படியே தேய்ச்சோம்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சிண்டு, என்கிட்ட கொடுத்தீனா நான் அழகான ஒரு மிக்கி மவுஸ் வரைவேன் சிண்டு. எனக்கு மிக்கி மவுஸு, டொனால்ட் டக் இதெல்லாம் நல்லா வரைய தெரியும். ஏ மீனா, உனக்கு மட்டும்தான் வரைய தெரியும்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் அதை விட சூப்பராக வரைவேன். இப்போ என்ன, உனக்கு மிக்கி மவுஸ் தானே வரையணும்? இரு வெயிட் பண்ணு, நான் சூப்பராக வரைஞ்சி காமிக்கிறேன். மிக்கி மவுஸ்னாலே இந்த மாதிரி 2 காது இருக்கும். ஓகேவா? டே ராகுல், மிக்கி மவுஸ் காது இப்படி இருக்காதுடா, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்டா. இது என்னடா இது? மிக்கி மவுஸ்க்கும் சேராம டொனால்ட் டக்குக்கும் சேராம ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டு இருக்க. இருடா சிண்டு, நீ எப்போவுமே ஃபினிஷிங் பார்க்காம இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்க. வெயிட் பண்ணி பாரு. இந்த காலை பார்க்கறக்கு டக்கோட கால் மாதிரியே இல்லை? டக்கோட கால் மாதிரி இருக்கா? சரி, கால் வேணா கொஞ்சம் டக்கோட கால் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். என்னடா இது, கண்ணு இப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா வரடா. ஐயோ, புருவமெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்க. நீங்கள் எப்போவுமே மிக்கி மவுஸ் வரைஞ்சா மூக்க சரியாக வரைய மாட்டேங்கிறீங்க. நான் எவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஐயோ ராகுல், என்னது இது இப்படி பேச வரைஞ்சிருக்க? இது என்ன ராகுல் இது? இதை சரி பண்ணவே முடியாத மாதிரி நீ பண்ணிட்ட ராகுல். மீனா, இல்லை மீனா, ராகுல் வரைஞ்சதை நான் சரி பண்ணிடுவேன். ராகுல், என்கிட்ட வேணா கலரிங் பென்சில்ஸ் கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் சூப்பராக சரி பண்ணிடுவேன். ரோஜா, வெயிட் பண்ணு. நான் வேணா இதை ஃபுல்லாக நான் வந்து பென்சிலில் வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு தர்றேன். இங்கே இருக்கிற கலர் பென்சில்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாம் வச்சு நீ கலர் பண்ணி மட்டும் காமிச்சிடு. சரியா? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது ஏதோ ஒன்று வரைஞ்சிருக்கே, அது கையில வந்து ஃபிளாக் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீ வரைஞ்சதுலேயே உருப்படியானது அந்த ஃபிளாக் தான்டா. என்கிட்ட கொடு ராகுல், இதுக்கு மேலே நான் நல்லா கலரிங் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கலர் பென்சில் எடுத்து கலர் பண்ணி பார்க்கலாம். சரியா? அது சரியாக வரலைன்னா மட்டும் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆயில் பேஸ்டல்ஸ் பண்ணால் நல்லா வருது ராகுல். ஆக்சுவலி இந்த கலர் பென்சில்ஸ் எல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். நீங்கள் வேணா யாராவது எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு தான்ப்பா இப்போ எல்லாத்தையும் நான் கலர் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வேறு என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? டே ராகுல், அந்த மீன் மாதிரி கொடுத்துருக்காங்களடா, அது எதுக்குன்னு தெரியுமா? இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு வரைஞ்சிட்டு அந்த மீன் வால் இருக்கு பத்தியா, அதை டிசைன் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு அப்படியே இழுத்தினா அந்த டிசைன் வரும்டா. என்கிட்ட கூடுறா, நான் பண்ணி காமிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வெயிட் பண்ணு. நான் முதல்ல இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு கலரிங் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்கு வந்து கருவிலிக்கு வந்து பிளாக் கலரில் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஷூவும் வந்து இப்போ நான் பிளாக் கலரில் வரைய போகிறேன். ஓகேவா? ராகுல், காலை வந்து எல்லோ கலரில் வர ராகுல். பாடியவே நீ க்ரீன் கலரில் வரையாமல் இந்த மாதிரி எல்லோ கலர், இல்லாட்டி வந்து ஒரு ஆரஞ்சு கலர், இல்லாட்டி வந்து அந்த பாடி கலர் இருக்கும்ல, ஸ்கின் கலர், அந்த கலர் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ராகுல். நம்ம சொன்னா எங்க கேட்க போறான்? டே ராகுல், இதை விட நான் ஒரு அப்சரா கிட் சூப்பரா வச்சிருக்கேன். அதுல இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. உன்னோடதுல கலர் பென்சில்ஸும் ஆயில் பேஸ்டல்ஸ் மட்டும் தாண்டா இருக்கு. என்னோடதுல இன்னும் நிறைய இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன், பாருங்க. இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சி முடிச்சிட்றேன். அதுக்கப்புறமா நீ போய் உன்னோட கிட் எடுத்துகிட்டு வா. இந்த ஃப்ளாகுக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? சரி, இந்த போலுக்கு வந்துட்டு பிளாக் கலரே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃப்ளாக் வந்தோடைய பார்டர் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், கீழே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அப்படி தானே ஃப்ளாக் இருக்கும்? என்ன ராகுல், ஸ்கூலுக்கு 1 மாதம் போகாமல் உனக்கு அதுவே மறந்து போச்சா? நீ சொன்னது கரெக்ட் தான். ஃப்ளாகில் மேலே வந்து இந்த சாஃப்ரான் கலர் வரும், கீழே வந்து க்ரீன் கலரில் வரும், சென்டரில் ஒயிட் கலரில் தான் வரும். அது அப்படியே விட்டுரு. அப்புறம் அந்த அசோகா சக்கரா இருக்கு இல்லையா, அது வந்து ப்ளூ கலரில் வரும். ஏய், அங்கே ப்ளூ போட்டாத, கரெக்டாக போடு. கீழே க்ரீன் போட்டுட்டு சென்டரில் அந்த அசோகா சக்கரா வந்து ப்ளூ போடு.
ஏ மீனா, சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டால் எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஃப்ளாகில் மேலே சாஃப்ரான், கீழே க்ரீனு, சென்டரில் ஒயிட்டு, அந்த சக்ரா வந்து ப்ளூ கலரில் இருக்குங்கிறது வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் சரியா? இருங்க இருங்க, இப்போ இந்த டக்கோட காது வரைகிறேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட இந்த டக்கு முடிஞ்சிருச்சு. டேய் ராகுல், இந்த டக்கு ரொம்ப மோசமா வரைஞ்சிருந்த. ஆனா அதுக்கப்புறம் ரோஜாவும் பூஜாவும் சேர்ந்து கலர் பண்ணி இது ஓரளவுக்கு சுமாரா மாத்திட்டாங்க. நீ சும்மா ஏதாவது பொறாமையில் பேசிகிட்டு இருக்காத சின்டோ. இதை நான் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் காம்படிஷனுக்கு அனுப்பிச்சி வைக்க தான் போகிறேன். நீ வேணா பாரு, என்னோட தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகுது. ஏதோ ஒரு ஸ்கூலில் காம்படிஷன் நடக்குதாமா, அதில் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ராகுல், நீ மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணினா மற்றவங்களாம் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க ராகுல். வாய்க்கு வந்து ரெட் கலரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடு. இதுக்கு மேலே இதை எதுவுமே பண்ண முடியாது. பேசாமல் இதை அப்படியே ஏதாவது ஒரு எக்ஸிபிஷனுக்கு அனுப்பிச்சி வச்சிட வேண்டியதுதான். என்ன பூஜா, ரொம்ப ஓவராக கிண்டல் பண்ணிட்டு இருக்க? என்னோட டிராயிங்க்கு இப்போ என்ன குறைச்சலா போச்சு? நான் வேணா பாட்டியை கூப்பிட்டு கேட்கட்டுமா? பாட்டி பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க பாட்டி. எங்க பாட்டி உள்ள சமையல் வேலையா இருக்காங்க. நீ உன்னோட கிட்டெல்லாம் எடுத்து வை. அப்பதான் நான் போய் என்னோட அப்சரா கிட்ட எடுத்துட்டு வர முடியும். அதுல நான் ஒரு சூப்பரான ஆர்ட் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ரெண்டையும் காமிச்சு பாட்டி கிட்ட எது சூப்பரா இருக்குன்னு கேட்கலாம். அவங்களே முடிவை சொல்லட்டும். ஏ ராகுல், உனக்கு தான் இந்த கலர் பென்சில்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொன்னேல ராகுல், யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேல. கலர் பென்சில்ஸ் மட்டும் வேணா எனக்கு கொடுத்துரு. உனக்கு தான் ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குல்ல ராகுல். அதெல்லாம் இல்லை, கலர் பென்சில்ஸ் எனக்கு யூஸ் ஆகலைனாலும் என்னோட கிளாஸில் என்னோட ஃப்ரெண்டு இருப்பான், அவனுக்கு கொடுத்துருவேன் சரியா? அதனால நீங்கள் யாரும் கேட்காதீங்க. ஏ மீனா, உனக்கு என்ன இப்ப கலர் பென்சில்ஸ் தானே வேணும் மீனா? என்னோட அப்சரா கிட்ல கண்டிப்பா ஏதாவது இருக்கும். நான் உனக்கு அதை தர்றேன் சரியா? நீ அவங்க கிட்டலாம் கேட்டுட்டு இருக்காத. அவன் நமக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டான். ஆனா நம்ம ஏதாவது வாங்கிட்டு வந்தா மட்டும் கண்டிப்பா கேட்பான். டே சிண்டு, நான் ஏதாவது பண்ணால் மட்டும் நீ நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் ஏதாவது பண்ணால் மட்டும் சொல்லுவேன். அப்போ நான் எதுக்குடா அவனை கொடுக்கணும்? எல்லாத்தையும் எடுத்து என்னோட கவர்க்குள்ளேயே வச்சுக்க போகிறேன். கலரிங் புக் உள்ளே வச்சுட்டேன், ஆயில் பேஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி வச்சுக்கலாம். ஏ மீனா, இங்க பாத்தியா? இதுதான் நான் சொன்ன அப்சரா ஆர்ட் கிட். இதுல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் மீனா. இதுல கண்டிப்பா கலர் பென்சில்ஸ் இருந்துச்சுன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் சரியா? இருங்க, இப்போ இதை ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹை சிண்டு, உன்னோட கிட் வந்து பார்க்கறதுக்கு அப்படியே சூட்கேஸ் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்கு சிண்டு. ஏ மீனா, இன்னும் அவன் ஓப்பனே பண்ணி காமிக்கல, அதுக்குள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தாலே என்னோடதை விட சிறுசாக இருக்குன்னு அப்பட்டமாக தெரியுது. நீ பேசாம இருடா ராகுல். இங்க பாரு, ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்டயும் பாரு 12 ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்கு. அதுவும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாத்தியா? அடுத்தது என்ன இருக்கு? இது என்னது இது? ஓ, சும்மா பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன நார்மல் பென்சில் தானா? எதுக்காக இவ்வளோ பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்ட் கிட்குள்ள? சிண்டு, அதில் பார்த்தியா 2B 4B 6B எல்லாம் போட்டிருக்கு. அப்படின்னா ரொம்ப திக்காக எழுதும் சிண்டு. திக்காக ரொம்ப டார்க்காக எழுதும் தெரியுமா? சூப்பராக இருக்கும். ஆமாண்டா ராகுல், இதெல்லாம் ஆர்ட் ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பாத்தியா? இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி நார்மலா நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போற பென்சில் கிடையாது. அட, வாட்டர் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கெட்ல இருக்கு. அப்படின்னா டியூபுக்குள்ள இருக்குமோ? அட ஆமா, எல்லாமே டியூப்ல இருக்கிற வாட்டர் கலர்ஸ் தான். இதை வச்சு இன்னைக்கு செமையா பெயிண்டிங் பண்ணலாம் தெரியுமா? ஹை சிண்டு, எனக்கு கலர் பென்சில் கொடுக்கலைன்னா பரவாயில்ல சிண்டு. இந்த வாட்டர் கலர்ஸ் தரையா? இது வந்து இதை வச்சு கிளாஸ் பெயிண்டிங் கூட பண்ணலாம் சிண்டு. எங்க அம்மா இதை வச்சு எனக்கு சூப்பரா கிளாஸ் பெயிண்டிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரி மீனா, இதுல வந்து கலர் பென்சில்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. இதுதான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வாட்டர் கலர்ஸ் நீ எடுத்துக்கோ சரியா? மற்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சிண்டு. ராகுல், இங்க பாத்தியா? சிண்டு நாங்க எது கேட்டாலும் கொடுப்பான். நீ தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவ, ஆனா ஷேரே பண்ணிக்க மாட்டேன். அட, இது என்னது இது? வேக்ஸ் கிரையான்ஸா? ஆயில் பேஸ்டல்ஸ் இல்லாம வேக்ஸ் கிரையான்ஸ் வேணா கொடுத்துருக்காங்க. ஆனா நான் நிறைய வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு யாருக்காவது வேக்ஸ் கிரையான்ஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. எனக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகாது சரியா? சிண்டு, நானே கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா இந்த வேக்ஸ் கிரையான்ஸ் எனக்கு தெரிவியா சிண்டு? ஆக்சுவலி இது வந்துட்டு ஆயில் பேஸ்டல்ஸை விட கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் எழுதும். ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு வேணா கொடுத்துரு சிண்டு. குட்டியாக இருக்கிறதுனால என்னோட பென்சில் பவுச்சுக்குள்ளேயே வச்சு நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். சரி பூஜா, இந்த வேக்ஸ் கிரையான்ஸ் நீ எடுத்துக்கோ. அடுத்தது வந்து அந்த பெயிண்ட் வந்து மீனா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆயில் பேஸ்டல்ஸ் எனக்கு. ஏ ராகுல், உன்னோடதை விட சிண்டுவோட அப்சரா ஆர்ட் கிட்ல தான் நிறைய சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மேலே தெரிய ரிவ்யூ ப்ராடக்ட்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி டால் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.